ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தியை நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இன்றைக்கு பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து உங்களோடு கூட இந்த சிந்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். லூக்கா வேறு லெவல் லீடர்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதே போல் அவர் ஒரு வேறு லெவல் சீடர். அவருடைய பின்னணியை பற்றி வேதம் கூறும்போது அவருடைய ஆழமான ஒப்பு கொடுத்தல், அவரை ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட விதம், ஆக்கப்பூர்வமான தஸ்தாவேஜுகளாக எழுத்து ஆய்வு, இவைகள் அவருக்கு மிக சிறப்பான பொறுப்பாக இருந்தது. இவைகளை மையமாக கொண்டு இந்த வரலாற்று நூலை ஆண்டவருக்காக சமர்ப்பிக்கிறார். அவர் அப்போஸ்தலரோ அல்லாவிட்டால் பெரிய அப்போதைய ஊழியராகவோ அவர் வர்ணிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அருள் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக கடவுளால் அந்த காலத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மகத்தான தேவனுடைய மனிதராய், அவருடைய சீடராய் அவர் விளங்கினார். அவருடைய ஆழமான ஒப்பு கொடுத்தலின் வாயிலாக மிக மிக வலுவான ஆழ்ந்த விலைக்கரையம் கொண்ட இந்த தஸ்தாவேஜுகள், லூக்கா என்கிற சுவிசேஷமும் சரி, அதை தொடர்ந்து சபை வரலாற்றை எழுதிய அப்போஸ்தல நடவடிக்கைகளும் சரி, இவருடைய எழுத்தாக்கம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவருடைய அருள் திட்டத்தை ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தலோடு கூட அங்கீகாரத்தோடு கூட எழுதிய கடவுளுடைய மனிதர் இந்த துவக்க அதிகாரத்தில் ஆண்டவர் அருளி இருக்கிற இந்த பகுதியை தான் இன்றைக்கு தியானிப்பதற்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மரியாள் இன்னும் திருமணத்துக்காக முன்னேற்பாடுகளை செய்யவில்லை. அவளுடைய சொந்த உறவு சகோதரியாகிய எலிசபெத்தை தன் இனத்தாள் என்று 1 அதிகாரம் 36 கூறுகிறது. தன்னுடைய முதிர் வயது மூத்தவங்க, இவங்க டீனேஜ், இளம் பதின் பருவம். ஆனால் எலிசபெத் மூத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார் என்று கேள்விப்பட்டு அவர்களை பார்ப்பதற்காக அந்த மலை தேசத்துக்கு வந்ததாக இந்த பகுதி கூறுகிறது. இப்போ ஆண்டவர் அவர்களை கற்பவதியாக ஆனார் என்று வேதவசனம் கூறுகிறது. 1:25 லூக்கா. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கற்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே உனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தரின் நாட்களின் மேல் கடாட்சித்தார் என்று சொல்லி, இப்போது இப்படி செய்கிற இது 5 மாதம் வெளிப்படாதிருந்தால் 6ஆம் மாதத்தில் கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள முர்ஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிடத்தில் வந்து தேவனாலே அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இப்படித்தான் இந்த சம்பவம் திடீரென்று சரித்திரத்தில் தோன்றுகிறது. என்ன அந்த கேப்ரியேல் என்ன சொல்கிறா பாருங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு, இல்லை? சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, சபை இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. கிருபை இல்லாவிட்டால் இந்த மங்கைக்கு
நேசரத்தூரிலே காணப்பட்ட இந்த 10 பருவத்தில் இருந்த இவளுக்கு எது இருந்ததோ இல்லையோ, கேப்ரியல் கூறுவது கிருபை பெற்றவள் ஆகையினால நீ வாழ்ந்திருப்பாய், வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாள். சொல்லுங்க, மிக முக்கியமான நிகழ்வை சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். திடீர்னு இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டா மனது கலக்கமாக இருக்கிறதே, எப்படி என்ன ஆகுமோ என்று திக்கு முக்காடி கொண்டிருக்கும் போது ஆண்டோடைய வசனம், பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றா. அகைன் ஆண்டோடைய வசனம் திரும்பவும் அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறது கிருபை. சொல்லிட்டு உடனடியாக அது என்ன கிருபை? இதோ நீ கற்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதை தொடர்ந்து அவருக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி 34வது வசனம் யாரும் கேட்கிற ஒரு அடிப்படையான அறிவுபூர்வமான கேள்வி. இது எப்படி நடக்கும்? எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே. தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பார், இவைகளை நான் செய்வதற்காக எத்தனிக்கும் போது உனக்கு செய்வது போலவே ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார், ஒரு ஜோடை வைத்திருக்கிறார். உனக்கு மட்டும் இல்லை, உன் எண்ணத்தாளாகிய இந்த எலிசபெத்திற்கும் இது நடந்திருக்கிறது இல்லையா என்று சொல்லிட்டு 37வது வசனம் இன்றைக்கு நாம சிந்திப்பதற்காக எடுத்திருக்கிற வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்மஸ் நாட்களில் திருச்சபை நாட்டுவதற்காக முனைகிற திருச்சபையின் குடும்பங்கள், மிஷனரி இயக்கங்கள், மிஷனரி பணி மையங்கள் சிந்திக்க வேண்டிய மகா முக்கியமான ஒரு உண்மை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும். இதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தந்தார். தம்முடைய இனத்தை வேறு பிரித்து தம்முடைய திட்டத்திற்காக உலகமெங்கும் இருக்கிற இனத்தை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் இதை ஆபிரகாமுக்கு சாராளுக்கு செய்ததாக வேதவசனம் கூறுகிறது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இதை உள்ளூர ஏற்ற மாத்திரத்தில் அவளுக்கு வேறு சொல்வதற்கு வகை இல்லை. இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன், எவ்வாறு, ஏன், இப்படி, எதற்கு, நான் என்றெல்லாம் இருக்கிற அடிப்படை கேள்விகளுக்கு ஒரு பதில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கிருபை பெற வேண்டுமென்றால், ஆண்டவரின் அனுக்கிரகம் பெற வேண்டுமென்றால், அருள் பெற வேண்டுமென்றால், அது திரளாக எனக்கு வேண்டுமென்றால், மிக அடிப்படை குணாதிசயத்தை ஆண்டவரின் பிள்ளையாகிய மரியாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிற அந்த சமர்ப்பணத்திற்கு முன் வருவது. கடவுளின் திட்டத்திற்காக ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? மரியாள் அந்த பாத்திரத்தை வெகு சாதாரணமான பின்னணியில தேர்ந்தெடுப்பதாக வேதவசனம் கூறுகிறது. அவளுடைய விசுவாசத்தை அவர்கள் ஏற்று அவளுக்குள்ளாக அதை தந்து அதை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து அவரின் திட்டத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பி அந்த திட்டத்தை நிறைவேற்றும் நாள் வரைக்கும் அதில் தரித்திருந்து தரிசனத்தோடு நிறைவேற்றுவதற்காக மரியாளை ஆண்டவரின் பாத்திரமாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். உயரிய உன்னத மாபெரும் ரட்சிப்பு என்கிற திட்டம் இதன் மூலமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நிறைவேறுகிறது. ஸ்திரீயால் வந்த வினை ஸ்திரீயால் நீக்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது.
ஆண்டவர் அவர் அருள் திட்டத்தை அவருடைய திருவுள சித்தத்தில் இப்போது நிறைவேற்றுவதை இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது. என்ன அழகான வசனம்! வார்த்தை. அந்த வார்த்தை கொண்டு இப்போது மரியாள் மலை தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மூத்த ஒன்றுவிட்ட சகோதரியை போய் வாழ்த்துகிறாள். என்ன வாழ்த்துகிறாள்? சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபேத்தை இந்த மங்கை மரியாள் வாழ்த்துகிறாள். வசனம் சொல்கிறது, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. வாழ்த்துதல்கள் எப்படிப்பட்டது? கீத பவனியிலே வாழ்த்துகிறோம், கார்டிலே வாழ்த்துகிறோம், அட்டைகளிலே வாழ்த்துகிறோம், ஒலிபெருக்கைகளிலே வாழ்த்துகிறோம், கடிதங்களிலே வாழ்த்துகிறோம், இமெயிலில் வாழ்த்துகிறோம். நம்முடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிறது. வசனம் சொல்கிறது, இந்த வாழ்த்து உரத்த சத்தமாய் காதுகள் கேட்க, இதயத்தின் உள்ளான வயிற்றின் உள்ளான அவயவம் இல்லையா, கற்பத்தின் அந்த பகுதி அசைக்கும்படியாக அது வாழ்த்துகிறது. அப்போ எவ்வளவு உள்ளூர உணர்ச்சி நிறைந்த உண்மையான ஒரு தாக்கத்தை வாழ்த்தாக பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை அழகான ஒரு வாழ்த்துதல்! காதிலே கேட்கிறது, உள்ளத்திலே உணரப்படுகிறது, கற்பத்தின் அந்த வயிற்றில் அது தெரிகிறது. அது மகிழ்ச்சி என்று வேதவசனம் கூறுகிறது. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. பாடுறோமே, இசைக்கிறோமே, நடிக்கிறோமே, கொண்டாடுகிறோமே, சுவைக்கிறோமே, பகிர்ந்து கொள்கிறோமே, இவைகளின் மையம் களிப்பால் உள்ளம் துள்ளுவது. உண்மை. வயிற்றில் இருக்கிற பிள்ளை இதை உணர்ந்தவாது துள்ளியதாக உணர்வுபட இந்த சம்பவம் நம்மை நினைவு கூற அழைக்கிறது. வார்த்தை என்ன? தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸில், பதஷ்டத்தில், தேவையில், நடுக்கத்தில், நெருக்கத்தில் ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை கிறிஸ்மஸ் என்றால் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. மனிதரால் கூடாதது தேவனால கூடும். இதை சொன்ன மாத்திரத்தில் வாழ்த்தொல்லி வாழ்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. மிஷனரி பணியை பற்றி இந்த தொடர் போதனைகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம், சிந்திக்கிறோம். வாழ்த்து என்பது மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்காக, ஈடேற்றுவதற்காக, அவர் தந்த அந்த கிருபையை உள்ளூர உணர்ந்து, நான் மட்டும் இல்லை, என் வயிற்றில் உள்ள அவயவங்கள் எல்லாம், எனக்கு பிறக்கவிருக்கிற அடுத்த தலைமுறைக்கு ஒரு தாக்கம் தரும் அளவிற்கு அந்த உள்ளான மகிழ்ச்சியை எனக்குள்ளாக கொண்டாடுவதற்கு அவள் தெரிந்து கொண்ட விதம், நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். வார்த்தை என்ன? கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதுதான் வார்த்தை. அந்த கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் இன்னும் எனக்குள்ளாக நிகழ வேண்டியது, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், எனக்காக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து நிகழட்டும் என்று ஒரு பெரிய பட்டியலே தருகிறார். இஸ்ரவேலை எப்படி ஆண்டவர் ஆதரித்தார், பிதாக்களுக்கு
அவர் எப்படி சொல்லி இருந்தார்? ஆபிரகாமின் வழியாக சந்ததி சந்ததியாய் என்றென்றும் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வணைந்து கொள்ளப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம், அமைத்து கொள்ளப்பட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அவருடைய விதம் இருக்கிறதே, பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்புகிறார். மேட்டிமையான பெருமையான அகங்கார கூட்டங்களை வெறுமையாக அனுப்புகிறார் இல்லையா? பலவான்களை ஆசனங்களில் நின்று தள்ளுகிறார். இன்றைக்கு செய்கிறாரா? வல்லமையாய் செய்கிறார். அகங்காரிகளை தள்ளுகிறார். அவருக்கு விரோதமான பண்புகளை அவர் வேறறுக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் வல்லமையானவர் மகிமையானவைகளை செய்தார். மனிதர்களின் அடிமைத்தனத்தை அவர் நோக்கி பார்த்தார். அவருடைய கிருபை அவருடைய பரிசுத்த நாமத்தின் மூலமாக வல்லமையான காரியத்தை எனக்குள்ளாக செய்கிறது. ஆகையினாலே என் ஆவி அவரில் களி கூறுகிறது. இந்த பெரிய பட்டியலை தனக்குள்ளாக சொல்லிவிட்டு, நான் அடிமை என்பதற்கு காரணம் ஆண்டவரின் திருத்திட்டத்தில் ஒரு அங்கம். பாருங்க, இதை சொன்ன மாத்திரத்தில் மிகப்பெரிய சரித்திரத்தை இந்த 10 பருவ நங்கை மனித குலத்திற்கு தருகிறார். எப்படி தருகிறாங்க? நான் இந்த வார்த்தைக்கு அடிமை. ஆண்டவரின் இரட்சகர் மனித குலத்தின் அவருடைய அநாதி திட்டத்தில் மீட்பின் திட்டம் நிறைவேறுகிறது. இரட்சகர் வந்து பிறக்கிறார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்த ஆண்டவர் இப்போது அவருடைய திருத்திட்டத்தில் இந்த பூமிக்கு அன்பாய், அருளாய், ஆச்சரியமாய் தரப்பட்டார். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற சவால் என்ன? மரியாள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அப்படி எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறாரா? எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு ஒருவர் விடாமல் அத்தனை பேரையும் அவர் பங்காக்குகிறார். உயரிய உன்னத நாம் வேண்டும் நினைக்கும் காரியங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரும் திட்டத்திற்கு என்னை முன் குறிக்கிறார். அது முன்னாலே சொல்லலாமா? அது அவள் சொல்லியிருந்தா அவளால் கிரகிக்கவே முடிந்திருக்காதுல்ல. அதை சொல்ல அவர் விரும்புவதில்லை. அவருடைய திட்டத்தில் அப்படி இல்லை. முன்னமே தெரியுமா? தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது எப்படி, ஏன் நான் நடக்குமா என்கிற எல்லா மலைப்புக்கும் அங்கே பதில் வருகிறது. அங்கு பதில் செய்யப்படுகிறது. கொலைக்களம் தான், இரத்த கிளறி தான், அநீதி அக்கிரமம் தான் இல்லையா? பிறப்பின் சம்பவமே பல்வேறு விதங்களில் இன்றைக்கு எருசலேமிலே நடைபெற்று கொண்டிருப்பதை போல, பாலஸ்தீன எல்லைகளில் ஹமாஸ், வெஸ்ட் பேங்க் போன்ற பகுதிகளில் நடைபெறுகின்ற அதே நிகழ்வை போல தான் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையில் எனக்கு ஒப்புவமை தந்து, ஒப்பு கொடுத்தல் தந்து ஆண்டவர் கிருபை தந்தா, நான் அடிமை என்றா என்னை கொண்டு ஆண்டவர் சரித்திரம் படைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா.
உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா காலம் வேகமாய் ஓடுதே உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம் உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம் மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும் மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும் காலம் வேகமாய் ஓடுதே கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே கல்வாரி காட்சி கண்டேன் அந்த காயங்கள் என்னால் என்றே அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே காலம் வேகமாய் ஓடுதே கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும் கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும் கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும் கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும் காலம் வேகமாய் ஓடுதே கருத்தில்லாமல் வாழ்கின்றே கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா உதவி செய்யும் தேவா எனக்கு உணர்வு தாரும் தேவா காலம் வேகமாய் ஓடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்போ நம்ம கேட்டோம்ல.
అద్భుతమైనటువంటి పాటను మనం విన్నాం కదా. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగ వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తుంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழ்றோம், நல்லா தானே கருத்தோட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படி நினைக்கிறீங்கன்னா, ఎలాగ అనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீ கண்ணு கருத்துமா நீங்க எல்லாம் வச்சு உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கிறோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாம். బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చెయ్యాలని ఒకసారి మీరు యోచించండి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు అనుగ్రహించాడు. இந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాం? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷయాన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து ఈ கொண்டிருக்கிறார். సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடங்கள்லாம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம் சொல்லி நீங்க காணிக்கை கொடுத்து தாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకే కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సాయం இந்த தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ல ஜெபத்தினாலும் காணிக்கைங்களான தாங்க நிச்சயங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా, ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతున్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని, మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. ஜெபிக்கலாம். பரம தகப்பனே, அந்த ஆசிக்காக நாங்களும் எங்கள் உள் உணர்வோம், எங்கள் தலைமுறையும் எங்களுக்கு அடுத்த தலைமுறையும் இந்த இரட்சகரையே சேவிக்க எங்களை ஆசீர்வதியும், நினைத்தருளும். இந்த வார்த்தையை தாரும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, அதை கூட செய்யும். அந்த எல்லைக்கு ஒரு உடைவு தாரும், நொறுக்கம் தாரும், கீழ்ப்படியில் தாரும். அடிபணிந்து கேட்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட உம்மை கொண்டாடுகின்ற நேரமாய் கிறிஸ்மஸ் காலை எங்களுக்கு விடியட்டும். மனிதரால் கூடாது, தேவனாலே கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.